ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆலு பராத்தா. இது எப்படி ஈஸியாக சூப்பராக செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். பொதுவாகவே இந்த ஆலு பராத்தா செய்யும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மாவை வச்சு தேய்க்கும் போது உடனே வெளியில் வந்துடுறது அப்படின்ட்டு தான். இன்றைக்கி நான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆலு பராத்தா சூப்பராக வருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். இது 2 விதமாக வேக வைக்கலாம். ஒன்று ப்ரெஷர் குக் பண்ணலாம், இல்லைனா ஓப்பன் பாட்லேயே குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் தான் குக் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை இதில் போட்டு வேக வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொட்டேட்டோஸ்லாம் வெந்திருக்கணும். இந்த மாதிரி கத்தியை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக உள்ளார போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோஸ் நல்லா குக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் இப்போ தோல் உரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா கூட ஸ்டஃபிங் ஒழுங்காக வராமல் போயிடும். ஸோ இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரியான சால்ட்டையும், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கியூமின் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே கொத்தமல்லி வேணுன்றவங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் கூட விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது சப்பாத்தி ஏற்கனவே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு பெரிய மாவை எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருட்டிக்கோங்க. இது ஆலு பராத்தா ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் யூஸ்வலாக எடுக்கிறத விடவே கொஞ்சம் அதிகமாக மாவு இருக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி அளவுக்கு அழகாக உருட்டிக்கோங்க. ஃபுல் சப்பாத்தியாக திரட்ட வேணாம். நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மினிமம் சைஸில் மட்டும் உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் மடித்து உருட்ட போகிறோன்றதுனால ஃபுல் சைஸ் உருட்ட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பெருசாக தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்டஃபிங் நீங்கள் எடுத்த மாவை விடவே கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் ஸ்டஃபிங் இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா வெளியில் வந்துடும் தேய்க்கும் போது. அதை விட கம்மியான ஸ்டஃபிங்காக எடுத்து இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இழுத்து இழுத்து மடிக்காமல் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக வர்ற பக்கம் எல்லாமே ஃபோல்டு பண்ணி எல்லா மாவையும் நடுவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அதை ஒரு வாட்டி இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்படி அழுத்துறதுனால உங்களுக்கு உள்ளார இருக்கிற ஏர் கேப் எல்லாம் ஃபில் ஆகி பொட்டேட்டோ நல்லா ஃபில் ஆகி வந்துடும். அதனால் நீங்கள் தேய்க்கும் போது பொட்டேட்டோஸ் வெளியில் வராது. இப்போது மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேய்க்க ஆரம்பிங்க. நீங்கள் உள்ளே வச்ச பொட்டேட்டோ ஸ்டஃபிங் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது உங்களோட பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வெளியில் வரவே வராது. ஸோ கொஞ்சம் கூட நான் சொன்ன மாதிரி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆலு பராத்தா சூப்பராக தயாராகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது ஒரு கிரிடில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஆலு பராத்தாவுக்கு அந்த நெய்யோட வாசனை அவ்வளோ தூளாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலு பராத்தாவை அதில் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆலு பராத்தா ரெடி. இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் சப்பாத்தியோ இல்லை இந்த மாதிரி பராத்தாஸோ செய்யும்போது திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி நீங்கள் எப்போ பாரு ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பராத்தாவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். அதனால 1 or 2 ஃப்ளிப்ஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆலு பராத்தா செஞ்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.